ஆலோசனை மற்றவர்களை பார்க்க அல்ல, நல்ல ஒரு கூடுகை. வானத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவாதி தேவனை நோக்கி மாத்திரம் நாம் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தின் பூமி படைத்த சர்வ சிருஷ்டிகரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து அப்புறம் ஒரு 6 ஜெப குறிப்பை நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே நாம் விரைவாக இந்த கேம்பஸ்ல நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவன், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவன், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுறே, என்னை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாத என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாத என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், நல்ல கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒரு புதிய ஆண்டிலே ஒரு தரிசனத்தை தந்தீர ஆண்டவரே அப்பா. திறந்த வெளி ஜெப கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல் அந்த உலகம் முழுவதும் இருந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்த இடத்திலுமே நாங்கள் ஆராதிக்கும்படியான ஒரு கூடுகை தந்தீர் ஆண்டவரே. பழைய ஆலை சிற்றாலயத்திற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாமத்தினாலே எங்கே ஒரு மனப்படி அங்கு வருவேன் என்று வாக்குரைத்த அன்பின் ஆண்டவர், இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திற்காக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்கள் ஏறூர் இறங்குறோம் இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. சத்துரு உட்புதல் குடியொடுப்பு இராது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே இப்படிப்பட்ட கூடுகை நீர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்களை விடுதலை ஆக்குறது ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி காலங்கள் செல்லாத ஆண்டவரே, உம்முடைய வருகை சமயமா இருக்கிறது அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை நீங்கள் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வேளை நாங்கள் துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இங்கு வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள் நீங்க பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு அநேக ஜெபங்கள் ஏறெடுக்க முடியாமல் தடைப்பட்டு இருந்தது ஆண்டவரே. இந்த கூடையை தந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க நீர் கிருபை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்டு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் இதயத்தை திறக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கப்பா. யாருக்கு எந்த ஒரு பயமோ ஆண்டவர் ஒரு கலக்கமோ ஆண்டவர் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூதர் பட்டாளத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம வேகமா இந்த வளாகத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும்படியாக யார் யாருடைய கரத்தில் அந்த தாள் தந்திருக்கோ நீங்க தயவு செய்து அந்த குடும்பத்தினுடைய பெயரை சொல்லி